முடக்கத்தான் கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குச்சி இல்லாமல் அது வந்து ஒரு மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா மெய்யை அரைக்கணும். நல்லா மெய்யை அரைச்சிட்டிங்கன்னா அது அப்படியே வந்து நம்ம தோசை மாவு ஏற்கனவே அரைச்சி வச்ச தோசை மாவில் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி கூட விட்டுட்டு நம்ம வாக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். கரண்டியை வச்சு நல்லா வந்து கலக்கணும். இன்னும் கொஞ்சம் மாவில் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நம்ம கலக்கலாம். கலக்கிட்டு அடுத்தது தோசை தவாவில் காய்ஞ்ச உடனே நம்ம தோசையை வந்து இன்னும் ரவுண்டாக ஊற்றணும். ரவுண்டாக வாத்துட்டு அதுக்கு தேவையான நெய்யோ எண்ணெயோ ஏதாவது ஒன்று நம்ம வந்து மேலே வந்து கொஞ்சம் தேவையானதுக்கு போடணும். அது வந்து நல்லா வெந்த பிறகு இன்னொரு சைடும் நம்ம வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி வந்து திருப்பி விடணும். 2 பக்கமும் நல்லா நீட்டாக வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம திருப்பி விட்டு மடித்து வச்சுட்டோன்னா அழகாக தோசை ரெடி. இது சுட தான் நம்ம சாப்பிடணும். நன்றி.